ஹலோ வீவர்ஸ், நம்மளோட கிரிக்கெட் சேனல் இந்த வீடியோ பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே ஐபிஎல் 2027 நம்மளோட ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வருவாங்களான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டவுட்ன்றது இருக்கும். இப்போ ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகி வரப்போகிறத பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அசுதோஷ் சர்மாவை சிஎஸ்கே நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டேருந்து வாங்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கொஞ்சம் நாளாக போயிட்டு இருந்தது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வரதில் ஒரு டவுட் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸும் கேகேஆரோ இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா மேலே பயங்கரமான ஒரு அப்ரோச் வச்சிருக்கிறாங்க. அதனால மேபி அவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் கேப்டன்சி டிமாண்ட் பண்ணுறதுனால சிஎஸ்கேல ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி கண்டினியூ பண்ண போகிறாருன்றது நம்மளுக்கு காசி விஸ்வநாதன் சிஎஸ்கேவோட சிஇஓ அவரே வந்து சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வரதை பற்றி அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் நாங்கள் எதுவுமே பேசலை, ஹர்திக் பாண்டியா கிட்ட நாங்கள் அப்ரோச்சே பண்ணலன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்பப்பெல்லாம் காசி விஸ்வநாதன் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறாரோ அப்பப்பெல்லாம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா இதே விஷயம் தான் நம்மளோட சஞ்சு சாம்சனுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது சஞ்சு சாம்சன் 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் நம்ம சிஎஸ்கே வரப்போகிறாங்கன்றது தெரியறதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வராங்களா, நீங்கள் ஏதாச்சும் ட்ரேடில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எதுவுமே அப்ரோச் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ சஞ்சு சாம்சனுக்கு நடந்த அதே ஒரு விஷயம் தான் சிமிலராக நம்மளோட ஹர்திக் பாண்டியாவுக்கும் நடந்துட்டுருக்கு. ஹர்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் பண்ண அதே விஷயத்தை சிமிலராக இப்போ பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் அந்த அப்டேட் டெய்லியும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் டெய்லியும் சிஎஸ்கே அப்டேட்ஸ் மற்றும் மற்ற டீம்ஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நைட்டு 9:30 10 மணிக்குள்ளே நம்ம சேனலில் வீடியோன்றது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். டெய்லி கன்சிஸ்டன்ட் வீடியோஸ்ன்றது நம்ம சேனலில் வரதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இப்போதைக்கு இப்போ சிஎஸ்கேவோட அந்த ட்ரேடில் அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரப்போகிறத பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரப்போகிற அந்த ஒரு ட்ரேடை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ராகுல் சகருக்காக. ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டியான ஒரு லெக் ஸ்பின்னர் தேவைப்படுது. ஏன்னா குல்தீப் யாதவ் ஆல்ரெடி இந்தியாவுக்கு ஆடி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்தியன் டீம் அந்த ஒரு ஸ்குவாடில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ போயிட்டாங்க. அதுக்கு இப்போ செகண்ட் லெவலில் இருக்க ஒரு பிளேயர் தான் கண்டிப்பாக அவங்க எடுத்தாங்கணும். அப்போ ஆக்ஷனுக்கு போகும்போது குவாலிட்டி ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கும்போது பெருசாக அந்த ஒரு கமோடிட்டின்றது இல்லை. ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிட்டிவ்லி நல்ல ஒரு ஐபிஎல் பவுலர் தான். மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேக்கு போன வருஷம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆட வச்சிருந்தாங்க. ஒரு தப்பான தருணத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி அவரோட டேலண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா பெருசாக சிஎஸ்கே யூஸ் பண்ண போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஸ்ரேயாஸ் கோபால் வேறு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் தருவாங்க. ஸோ சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா அந்த ராகுல் சகரை கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரப்போகிற அந்த ஒரு ட்ரேட் டீட்டெயில்ஸ்ன்றது இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததில்ல. ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வராரா இல்லையான்ற அந்த ஒரு டவுட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் இருந்துகிட்டு இருந்தோம். பட் ஹர்திக் பாண்டியாக்கான அந்த ப்ரொபோசலில் சிஎஸ்கே வச்சுட்டாங்க. இப் சப்போஸ் ஹர்திக் பாண்டியா வரலன்னா அவருக்கான பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மாவை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்கமிங் ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்காரு இதுவரை ஐபிஎல்ல. அப்படின்றதுனால அந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு சிஎஸ்கேக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த ட்ரேடும் ஹோல்டில் இருக்குது. ஒன்ஸ் ஒருவேளை ஹர்திக் பாண்டியா நம்ம சைடு வராங்கன்ற பட்சத்தில் இந்த ட்ரேட் கேன்சல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அகைன் இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே எப்படி இருந்தாலுமே அசுதோஷ் சர்மா வாங்குறதுக்கான அந்த ஒரு விடும்பு நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு வரும்போது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நம்மளோட ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா சிஎஸ்கேக்கு போகிறதா இருந்தால் எனக்கு கேப்டன்சி தேவை இல்லை, மற்ற டீம்ஸ் யார் என்ன எடுக்கணும்னு நினச்சாலுமே கேப்டன்சி தேவை அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா என்னடா ஏதாச்சும் டீம் கொடுக்குற பிளேயர்ஸை வாங்கிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி இவன் கேப்டன்சி வர கேட்குறானு அப்படின்னு பார்க்கும்போது சரி கேகேஆர் கேப்டன்சி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் என்ன ஆசைப்படுறாங்கன்னா நீங்கள் கேமரோன் கிரீனும் ரிங்கு சிங்கும் தாங்கன்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன் எங்கள் டீமில் இருக்க முக்கியமான 2 பிளேயர்ஸ் அவங்க தான், அவங்கள கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவங்க ஒரு பக்கம் முடிக்க மும்பை இந்தியன்ஸ் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. ஆல் கேஷ் டீலுக்கு நாங்கள் ஹர்திக் பாண்டியா வாங்கணும். ஆனால் அதுக்குன்னு நாங்கள் ஹர்திக் பாண்டியா கொடுக்கும்போது ஆல் கேஷ் டீலெல்லாம் யாருக்கும் முடிக்கிற அளவுக்கு நாங்கள் சொம்ப கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியுங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் பெரிய லெவல் பிளேயர்ஸ் யாருமே வரப்போகிறதில்ல. என்ன கேட்டால் பென் ஸ்டோக்ஸ் வந்தால் ஒரு நல்ல விஷயம். பென் ஸ்டோக்ஸ் தாண்டி மேக்ஸ்வெல், இந்த 2 பிளேயர்ஸை தவிர யாருங்க உங்களுக்கு ஒர்த்தான பிளேயரு? அதாவது நீங்கள் ஒரு 15-20 கோடி ரூபாய் கிட்ட நீங்கள் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு அந்த ஒரு கேஷ் டீலில் வாங்குறீங்கன்னா இப்போ வாங்கினவங்களுக்கு அதில் ப்ராப்ளமே கிடையாது. பட் அந்த 20 கோடி ரூபாய் இப்போ எம்ஐயோட பர்ஸில் போச்சுன்னு வைங்களேன், அதுக்கான கமோடிட்டி ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கு யார் பெஸ்ட் பவுலர் இல்லை பேட்ஸ்மேன் யார் இருக்கா அவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த இடத்துல சேஃப் கேம்ன்றது விளையாடுறாங்க. ஸோ இந்த ட்ரேடுன்றது இப்பயே உடனே முடிஞ்சிடும்லாம் சொல்லவே முடியாது, இன்னும் இழுத்துட்டே தான் போகுது. ஸோ என்ன ரீசெண்டான அப்டேட் நம்மளோட ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் போதும் அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
டெய்லி டைம்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக் இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ரசிகர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எல்லாம் பாய் நண்பர்களே.